வணக்கங்க. நான் யார் பேசுறது பார்த்தீங்கன்னா, அகர ஆர்கானிக்கல் இருந்து பாலு பேசுறேன். இப்போ நான் என்ன பேச போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாக்குத்தோப்பை பத்தி பேச போறேன். பாக்குத்தோப்புக்கு நம்ம ஆர்கானிக் உரத்தை கொடுக்கும்போது, பாக்குத்தோப்பு பார்த்தீங்கன்னா மெயின் வந்து ஒரு சில ஏரியானா எல்லா ஏரியாவிலையுமே வைரஸ் அப்படிங்கிறாங்க, செம்பேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, செம்பேன் இல்லைன்னு சொல்றேன். அது ஒரு வகையான வைரஸ். அது வைரஸ்னு கூட எடுத்துக்கலாம். அது ஏன் அப்படி ஆகுது அப்படின்னா, நான் ஒரு 6 ஆண்டு காலமா முழு நேர பணியா அந்த இயற்கை உரத்தை விவசாயிகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த அனுபவபூர்வமா இது என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது தெளிவா விவசாயி சொல்ற கருத்தையும் கேட்கிறோம். நாமளும் ஃபீல்டு விசிட் பண்றதுல தெளிவா பார்த்து புரிஞ்சுக்கிறோம். அப்படி கொடுக்கும்போது மண்ணுல உள்ள நெமட்டோடால தான் இந்த மாதிரி செம்பேன் வருது, வைரஸ் வருது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் இருக்கு. அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு பூமி வழியாவே நீர்ப்பாசன வழியாவே ஒன்று நடைநீர், சொட்டு நீர், ரெய்னோஸ் இது மாதிரி எல்லாமே நீர் வழியாவே நம்ம மருந்தை கொடுத்துக்கலாம். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா, அந்த நெமட்டோட பூரா ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ணும். அடுத்து ரெண்டாவது நாம உரம் கொடுக்கும்போது மரத்தை நல்லா குரோத் பண்ணிக்கும். அப்போ இப்போ நான் பேசுற தோப்புல இருந்து இப்போ நான் வந்து இதுல ஒரு ரிசல்ட் என்னன்னு பார்த்துருக்கேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி பரமத்தி வேலூர் பக்கத்துல பஞ்சப்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல வந்து நான் மாந்தோப்பு ஒரு 55 ஏக்கருக்கு மாந்தோப்பு கொடுத்துருந்தேன். அந்த மாந்தோப்பு கொடுத்துருக்கும் போது அந்த மாந்தோப்புல பாத்தீங்கன்னா வைரஸ் இருந்தது. வைரஸ்னா என்ன? மரத்துல நம்ம கைகாலில் வண்டுகடி வந்தா எப்படி ரவுண்டு ரவுண்டா வெள்ளை வெள்ளையா தெரியுமோ, அது மாதிரி மரத்துல ரவுண்டு ரவுண்டா வெள்ளை வெள்ளையா இருந்தது. நான் அந்த விவசாயிகிட்ட சொல்லியிருந்தேன், என்ன சொல்றதுன்னா, இந்த மரத்துல இந்த மருந்தை கீழே கொடுக்கும் போது உங்க மரத்துல இருக்கக்கூடிய நெமட்டோடு பாருங்க மேல தெரியுது, நம்ம கைகாலில் வண்டுகடி இருக்கிற மாதிரி மேல தெரியுது. இது ஒரு 3 மாதத்துக்குள்ள கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆயிரும், மரம் பசுமை நிறத்துக்கு மாறிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே போல ஒரு 55 ஏக்கருக்கு ஒரு 5,4 லட்சம் ரூபாய்க்கு அவர் பில் பண்ணி இந்த மருந்தை எங்ககிட்ட வாங்கினாரு. நாங்க எப்படி பரிந்துரை பண்ணணுமோ அது மாதிரி அவரும் பயன்படுத்தினாரு. நல்ல ரிசல்ட் எடுத்தாங்க. இன்னைக்கு 3 ஆண்டு காலமா இந்த மருந்தை கொடுக்காமயே அந்த மரம் நல்ல குரோத்தா இருக்குது. அது போல இந்த பாக்கு மரத்திலையும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்தது. இப்போ ஒரு 4 டோஸ் நம்ம இதை கொடுத்தாச்சு. 4 டோஸ்னா இப்போ ஒரு 3 மாசமா இதை 3 to 4 மாசம் ஆச்சு இந்த தோப்புக்கு கொடுத்து. இந்த மரத்துல வந்து அந்த மாதிரி வைரஸ், மரத்துல இருந்த நெமட்டோடு அந்த ரவுண்டா வெள்ளை வெள்ளையா இருக்குமே அது எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. மரமே பாத்தீங்கன்னா பசுமை நிறத்துக்கு மாறிடுச்சு. இப்போ இந்த வருஷம் மழையும் கொஞ்சம் கிளைமேட்டும் நமக்கு நல்லா கொடுத்துருக்குது. உங்களுக்கு நல்ல குரோத் இருக்குது. வைரஸ், பேனு, செம்பேன் இந்த மாதிரி தொந்தரவு வராது அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் முழுமையான ஒரு உத்தரவாதத்தை கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா இப்போ விவசாயியும் வந்துட்டாரு. அவர்கிட்டயும் ஒரு அட்ரஸ், அதாவது பாருங்க இப்ப இந்த செடியெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க குரோத். அவரையும் ஒரு 2 வார்த்தை நான் பேச வைக்கிறேன். இது கொடுக்கும்போது எப்படி இருந்தது அப்படிங்கிறது அவர்கிட்ட ஒரு 2 வார்த்தை நான் கேட்கறதுக்கு பேரு. இப்ப அவரும் பதில் சொல்லுவாரு, நாம பாத்துக்கலாம். வணக்கங்க. வணக்கம். உங்க பேருங்க? செந்தில்குமார். காட்டு பேரு? குச்சிக்காட்டார் தோட்டம். ஊரு? நாராயணபுரம். ஆத்தூர் நாராயணபுரம். இப்போ செந்தில் அவங்க தோட்டத்தை தான் கொடுத்துருக்குது. இப்ப இதை கொடுக்கும்போது இந்த மரத்துல இருந்த வைரஸ் எல்லாம் இருந்தது, இப்ப எல்லாம் எப்படி இருக்குதுங்க? இந்த மரத்துல வந்து கொஞ்சம் மரத்தை தேய்ச்சி பார்க்கும்போது செம்பன் மாதிரி ப்ரௌன் கலர் இருந்தது. இப்ப தேய்ச்சோம்னா பசுமையா தெரியுது. அந்த தேய்க்கும் போது பாத்தீங்கன்னா மரத்துல செவப்பா தெரிஞ்சது. இப்ப தேய்க்கும் போது மரம் போறோம் பச்சையா இருக்கிற மாதிரி இருக்குது. இதுதான் அதோட ரிசல்ட். அப்ப அதை நாம வந்து கிளியர் பண்ணாவே உங்க மரம் வந்து ஆரோக்கியமான மரமா, மரத்துல எந்த விதமான தொந்தரவும் இல்லாம, அது எப்படி சொல்லலாம், ஒரு புரியுற மாதிரி சொல்லலாம்னா, தலையில பேண்ட் இருந்தா எப்படி இருக்கும், எல்லாரும் எந்த விசேஷம் எதுல இருந்தாலும் சரி தலையை தானா கை சொல்லிதான் சொல்லும். அது போல மரத்துல அந்த வைரஸ் வந்துருச்சுனாவே அந்த மரத்தை நிம்மதியா வளர்றதுக்கு விடாது. அதுதான் தொந்தரவு. அது பூமியில இந்த நெமட்டோடு ஜாஸ்தியா இருக்குது. இதெல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்கறது நம்மளுடைய இயற்கை உரம், இயற்கை மருந்து ஒரு அற்புதமான ரிசல்ட் கொடுக்கும்.
கொடுத்துக்கிட்டு இருக்குது. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய எந்த விவசாயியாக இருந்தாலும் எங்களுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. டைரக்டா ஃபீல்டு விசிட் பண்ணி நாம கொடுத்து நல்ல ரிசல்ட் எடுப்போம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.